அனைவருக்கும் வணக்கம். இன்று 10th சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அதில் பயாலஜியில் யூனிட் 22 என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அந்த பாடம் தான் நம்ம பார்க்குறோம். அந்த பாடத்தில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது ஸ்டெப்ஸ் டு கன்சர்வ் கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ். நம்ம இதுக்கு முந்தையதெல்லாம் நம்ம முன்னாடிய பாட்டில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ இன்றைய பாட்டில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப்ஸ் டு கன்சர்வ் கோல் அண்டு பெட்ரோலியம் ரிசோர்ஸஸ். அப்படின்னா என்னன்னாக்க, கோல்னாக்க நிலக்கரி நிலத்தில் கிடைக்கக்கூடியது இல்லைங்களா. இப்போ பெட்ரோலியம் இந்த வளங்களை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன ஸ்டெப்ஸ்னால் படிநிலைகள்னு கூட நம்ம சொல்லலாம் சரிங்களா. நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய வளங்களை பாதுகாக்கக்கூடிய படிநிலைகள். சரிங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னாக்க, இட் இஸ் நெசசரி டு கன்சர்வ் ஆர் சேவ் கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் யூஸ் விச் கேன் பி டன் பை ரெடியூசிங் தேர் கன்சம்ஷன். அதாவது நமது எதிர்கால தேவைகளுக்காக பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய வளங்களை பாதுகாப்பது மிகவும் அவசியமானது இல்லைங்களா. எதிர்கால தேவைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும், தற்போது பயன்படுத்துகின்ற அளவை குறைக்கணும். குறைச்சாதான் நம்ம எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், பாதுகாப்பாகவும் அந்த நம்ம பயன்படுத்தலாம். அதை எதிர்காலத்துக்கு நம்ம பயன்படுத்துறதுக்கு இருக்கும். இல்லைனா என்ன ஆகிடும், இப்போயே அதிகமாக நம்ம பயன்படுத்தினோம்னா தீர்ந்து போயிடும் இல்லைங்களா. இதெல்லாம் தீர்ந்து விடக்கூடியது, புதுப்பிக்க இயலாதது, நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். புதுப்பிக்க இயலாத வளங்கள் இது எல்லாமே நிலக்கரி பெட்ரோலியம்லாம் இல்லைங்களா. முந்தைய பார்ட்டில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. சரிங்க. இப்போ அடுத்து என்னென்னாக்க, இஃப் எலக்ட்ரிசிட்டி இஸ் சேவ்டு இட் வில் இன் டர்ன் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் கோல்டு. அதாவது மின்சாரத்தை சேமிப்பதன் மூலம் நிலக்கரி பயன்பாட்டை என்ன பண்ணலாம், குறைக்கலாம். ரெடியூஸ்னு என்னது, நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கலாம் இல்லைங்களா. அப்போ நம்ம எப்போ நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கலாம், நம்ம மின்சாரத்தை பயன்படுத்துகிறத குறைச்சாதான் என்ன பண்ணலாம், இதை ரெடியூஸ் தயர் கன்சம்ஷன், மின் நுகர்வை குறைக்கலாம். மின் நுகர்வை குறைத்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், எதிர்காலத்தில் பயன்படுத்துறதுக்கு இருக்கும். அப்போ அதுதான் ரெடியூஸ் யூஸ் ஆஃப் த கோல்டு. ரெடியூஸ் யூஸ் ஆஃப் கோல்டு, நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கணும். அடுத்து யூஸிங் பைசைக்கிள் ஃபார் கன்வெர்ட்டிங் ஷார்ட் டிஸ்டன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் கார்ஸ், ஸ்கூட்டர்ஸ் ஆர் மோட்டார் சைக்கிள். நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது அப்படின்னாக்க என்ன பண்ணலாம், நம்ம பைசைக்கிளை யூஸ் பண்ணலாம். அதுக்காக நம்ம கார், ஸ்கூட்டர்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கெல்லாம் பெட்ரோல் டீசல் தானே போகுது இல்லைங்களா. அப்போ கொஞ்சம் தூரம் இதெல்லாம் நம்ம நடந்து கூட போகலாம். அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம், மிதி வண்டியில் நம்ம பயன்படுத்தி பயணம் செய்யலாம் சரிங்களா. இதன் மூலம் நம்ம நிலக்கரி பெட்ரோலியத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பெட்ரோல் டீசலை சேமிக்க முடியும். அடுத்து யூஸிங் ப்ரெஷர் குக்கர் கேன் ரெடியூஸ் த கன்சம்ஷன் ஆஃப் கெரசின் அண்ட் எல்பிஜி ஒயில் குக்கிங் ஃபுட். சோலார் குக்கர் அண்ட் சோலார் ஹீட்டர்ஸ் கேன் பி யூஸ்டு வேர் எவர் பாசிபிள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அழுத்த சமையற்கலன், ப்ரெஷர் குக்கர்னு என்னது, அழுத்த சமையற்கலனை பயன்படுத்தலாம். எதை குறைச்சி, இது ஸ்டவ் அடுப்பு இருக்கு இல்லைங்களா, கெரசின் மண்ணெண்ணெய் பயன்படுத்துகிற அடுப்பு. அடுத்து லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், எல்பிஜின்னு என்னது, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அந்த இதை பயன்படுத்துகிற இது எல்பிஜி கேஸ் அடுப்பு இருக்குங்களா, அதெல்லாம் நம்ம குறைச்சி அழுத்த சமையற்கலனை பயன்படுத்தலாம். இல்லைனா சூரிய சமையற்கலன் பயன்படுத்தலாம். சோலார் குக்கர், சூரிய சமையற்கலனை நம்ம பயன்படுத்தலாம். அதுபோல் சோலார் ஹீட்டர், சூரிய சூடேற்றி அதில் பயன்படுத்தி நம்ம சமைக்கலாம் சரிங்களா. இதை நம்ம குறைக்கலாம், எல்பிஜியை குறைக்கலாம். அப்போனா பெட்ரோலியத்தை நம்ம பெட்ரோலிய வளங்களை நம்ம என்ன பண்ண முடியும், பாதுகாத்து வச்சுருக்க முடியும், எதிர்காலத்துக்கு கிடைக்கும் இல்லைங்களா. அடுத்து மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஷுட் பி டிசைன்டு வித் ஃபியூல் எஃபிஷியன்ட் இன்ஜின்ஸ் இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி அண்ட் ஆல்சோ ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன். அப்போ மோட்டார் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குன்னாக்க அதில் உள்ள எந்திரங்கள்லாம் எப்படி இருக்கணும், நல்லா திறன்மிக்கதாக இருக்கணும். நல்லா எஃபிஷியன்ட் இன்ஜின், திறன்மிக்க என்ஜினாக இருக்கணும். அப்போ இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி, அதனுடைய திறன் அதிகரிக்கும் பொழுது ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாட்டை குறைக்கலாம். அதுலேருந்து மோட்டார் வாகனங்களில் இருந்து வெளியே வரக்கூடிய காற்றை நம்ம குறைச்சோம் அப்படின்னாக்கா மாசு என்ன பண்ணலாம், குறைக்கலாம். காற்று மாசு குறைக்கலாம். அதுபோல் பெட்ரோலும் நம்ம அதிக அளவு கொடுக்குற என்ஜினாக பயன்படுத்தக்கூடாது.
பெட்ரோல் அதிகமாக செலவு செய்கிற என்ஜினை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. ஒரு லிட்டருக்கு வந்து 20 கிலோமீட்டர் தான் ஓடுது, 30 கிலோமீட்டர் ஓடுது. அதே இன்னொரு மோட்டார் எந்திரம் வந்து என்ன ஆகுது, ஒரு லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடுது. அப்போ நம்ம எதை பயன்படுத்தணும்? ஒரு லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடுறத நம்ம என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம். அப்போ நம்ம வந்து பெட்ரோல் வந்து நம்ம அதிகமாக வந்து நம்ம செலவு செய்ய தேவையில்லை, இல்லைங்களா? இதன் மூலமாக நம்ம அந்த வளத்தை என்ன பண்ணலாம்? பாதுகாத்து வச்சுருக்கலாம். எதிர்காலத்துக்கு அது நமக்கு உதவிகரமாக இருக்கும். நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கும் அது வந்து பயன்படும், இல்லைங்களா? அடுத்து வந்து என்னென்னாக்க, இது வந்து கேஸ் ஸ்டடி தாஜ்மஹால்னு சொல்கிறாங்க. அது ஏன்னாக்கா தாஜ்மஹாலில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அது மேலே வந்து இந்த வேதிப்பொருள்கள்லாம் பட்டு அது அரிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேதிப்பொருள்கள்லாம் என்ன ஆகுது, அதில் வந்து பட்டு என்ன ஆகுது, அதில் வந்து அரிக்கும் தன்மை வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அரிக்கும் தன்மை வந்து ஏற்படுது. அதாவது உலகில் 7 அதிசயங்கள் ஒன்றானது இது தாஜ்மஹால். தாஜ்மஹால் வந்து எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்ராவில் இருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து ஆக்ராவில் இருக்குது. ஏன்னா 1 மார்க் கொஸ்டினில் கேட்டாலும் கேட்பாங்க, சரிங்களா? அதனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். அதனால் நம்ம வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்குவோம், சரிங்களா? தாஜ்மஹால் வந்து 7 வண்டர்ஸ், 7 அதிசயங்களில் ஒன்று தாஜ்மஹால். அது வந்து எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆக்ராவில் இருக்குது. அப்போ இதில் வந்து என்னென்னாக்க, இது வெண்மை நிற பளிங்கற்களால் கட்டப்பட்டது. இது இந்திய எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான மதுரா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தாஜ்மஹாலுக்கு அருகில் வந்து இருக்குது. தாஜ்மஹால் அருகிலுக்கு வந்து என்ன இருக்குது? அந்த மதுரா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வந்து இருக்குது. அப்போ அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த சல்ஃபர் நைட்ரஜன் ஆக்சைடுகள்லாம் என்ன ஆகுது அப்படின்னாக்க, அந்த பளிங்கு கற்கள் மேலே மார்பிள்னா என்னது? பளிங்கு கற்கள்னு சொல்கிறது. அந்த பளிங்கு கற்களில் வந்து அந்த இதெல்லாம் வேதிப்பொருள்கள்லாம் பட்டு தாஜ்மஹால் என்ன பண்ணுன்னா சிதைவடை இது அந்த பட்டு என்ன ஆகுது அப்படின்னா மஞ்சள் நிறமாக வந்து மாறுது. மஞ்சள் நிறமாக என்ன ஆகுது? மாறுது. ஏன்? அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலேருந்து வெளியாகக்கூடிய அந்த சல்ஃபர் நைட்ரஜன் ஆக்சைடால் மஞ்சள் நிறமாக மாறுது பளிங்கு கற்கள்லாம், இல்லைங்களா? இப்போ இந்திய அரசானது வெளியேற்றப்படும் புகைகளுக்கு குறிப்பிட்ட வரையறை அளவினை வந்து வச்சிருக்கு. அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அரவுண்ட் த மொனோமன் டு ப்ரொடக்ட் இன் ஃப்ரம் த டேமேஜ். அப்போ வந்து ஒரு எமிஷன்னா வெளியாகுது. அப்போ இந்தியா வந்து ஒரு குறிப்பிட்ட மாதம் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வரையறை செஞ்சுருக்கு. அடுத்தது வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸ், ஆல்டர்னேட்டிவ், மாற்று அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. அது என்னன்னு சொல்கிறது? நம்ம மாற்று, அதாவது நான் கன்வென்ஷனல், அதாவது மரபு சாரான்னு சொல்கிறது. நான் கன்வென்ஷனல்னால் என்னன்னு சொல்கிறது? மரபு சாரா. நான் கன்வென்ஷனல்னால் மரபு சாரா ஆற்றல் மூலம் அல்லது மாற்று ஆற்றல் மூலங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், சரிங்களா? The energy crisis has shown that for sustainable development in energy sector we must conserve the non-renewable conventional resource from its rapid depletion and replace them by non-polluting renewable sources which are environmentally clean. அதாவது வந்து ஆற்றல் துறையில் வந்து நீடித்த வளர்ச்சியை நாம் பெற வேண்டும்னா விரைவாக தீர்ந்து போகும் மரபுசாரா ஆற்றல் மூலங்களுடைய பயன்பாட்டை வந்து என்ன பண்ணணும்? குறைச்சி பாதுகாத்து அவற்றிற்கு பதிலாக நம்ம சுற்றுச்சூழலை மாசு ஏற்படுத்தாத புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே ஆற்றல் நெருக்கடி நமக்கு உணர்த்துவது இதுவே நமக்கு ஆற்றல் நெருக்கடியை வந்து உணர்த்துவதாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ புதிய மரபுசாரா ஆற்றல் மூலங்கள் எனப்படும் புதிய ஆற்றல் மூலங்களை மேம்படுத்த முயற்சிகள் வந்து நம்ம மேற்கொள்ளப்பட்டிருக்கு அரசு. இந்த உள்ளூர் மக்கள் வந்து தங்கள் ஆற்றல் தேவைகள் மற்றும் வளங்களை வந்து கண்டறியும் முயற்சியை துவக்கவும் அவர்களுக்கு பயன்படக்கூடிய உத்திகளை வகுக்கவும் உதவிகரமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, இல்லைங்களா? அடுத்து வந்து என்னென்னாக்க சோலார் எனர்ஜி, சூரிய ஆற்றல், சூரியனிலிருந்து பெறப்படக்கூடிய ஆற்றலை தான் சூரிய ஆற்றல்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? சோலார் எனர்ஜி, சூரிய ஆற்றல்னால் என்ன? இது ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க.
சோலார் எனர்ஜி இஸ் த obtained from the sun, obtained from the sun, சூரியனிலிருந்து பெறக்கூடிய ஆற்றல் சோலார் எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம். சோலார் எனர்ஜி சூரிய ஆற்றல் இல்லைங்களா. இப்போ லிட்டில் லெஸ் தென் half 47% ஆஃப் சோலார் எனர்ஜி which falls on the atmosphere reaches the earth's surface. If we could use just a small part of this energy, it would fulfill all the countries' need for power. Solar energy has advantages and also certain limitations. சூரிய ஆற்றல்ங்கிறது சூரிய ஆற்றல்னு சூரியன்லேருந்து பெறக்கூடிய ஆற்றல்னு சொன்னோம். சூரியனுடைய பெருமளவு வெப்பத்தையும் ஒளியையும் வெளியிடுது. சூரியனிலிருந்து ஒளி ஆற்றலானது ஏறக்குறைய பாதி அளவே 47% அளவு தான் பூமியினுடைய மேற்பரப்பை வந்து அடையுது. ஒளி வந்து அங்கே உமிழுது, ஒளி வந்து உமிழுது. ஆனால் நம்ம பூமிக்கு வந்து அடைவது எவ்வளவு? 47% தான். 47% தான் வந்து பூமியை வந்து சூரிய ஆற்றல் வந்து வந்தடைகிறது இல்லைங்களா. இதை மிக சிறிய அளவை பயன்படுத்துவதன் மூலம் நம் நாட்டில் வந்து பெருமளவு ஆற்றல் வந்து தேவைகளில் வந்து நிறைவு பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய ஆற்றல் பல மேன்மைகளை கொண்டிருந்தாலும் ஒரு சில வரையறைகளுக்குள்ள வந்து உட்பட்டது சரிங்களா. இப்போ அடுத்து வந்து என்னன்னாக்கா சோலார் எனர்ஜி டிவைசஸ். சோலார் எனர்ஜி டிவைசஸ் அப்படின்னா என்ன? சூரிய ஆற்றல் சாதனங்கள். டிவைசஸ்னாக்கா என்னது? சாதனம். சோலார் எனர்ஜி சூரிய ஆற்றல் டிவைசஸ். சோலார் ஆற்றல் சூரிய ஆற்றல் சாதனங்கள்னு சொல்லுவோம் சரிங்களா. சோலார் எனர்ஜினா சூரிய ஆற்றல், டிவைசஸ்னால் சாதனம். அப்போ சூரிய ஆற்றல் சாதனங்கள். The energy from the sun can be harnessed to provide power. The various devices used for harnessing sun's energy are called solar energy devices. சூரிய ஆற்றல் சாதனங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் சோலார் எனர்ஜி டிவைசஸ்? சோலார் எனர்ஜி டிவைசஸ்னால் என்ன? சூரிய ஒளியை ஆற்றலாக பயன்படுத்தலாம் இல்லைங்களா. சூரிய ஆற்றலை வெவ்வேறு பயன்பாட்டிற்கு மாற்றி உபயோகிக்க உதவும் பல்வேறு சாதனங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சூரிய ஆற்றல் சாதனங்கள்னு சொல்கிறோம். சூரிய ஆற்றல் சாதனங்கள். சூரிய ஆற்றலை பயன்படுத்தி இதெல்லாம் வந்து பயன்படுத்த முடியுமா? சூரிய ஆற்றலை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்? நம்ம வேறொரு ஆற்றலாக மாற்றி உபயோகிக்க முடியும். சூரிய ஆற்றலை வந்து வெவ்வேறு பயன்பாட்டுக்காக மாற்றி என்ன பண்ண முடியும்? உபயோகிக்க உதவக்கூடிய பல்வேறு சாதனங்களை தான் சூரிய ஆற்றல் சாதனங்கள்னு நாம் சொல்கிறோம். சூரிய ஆற்றல் சாதனங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதுதான் சோலார் எனர்ஜி டிவைசஸ். சோலார் எனர்ஜி டிவைசஸ் இல்லைங்களா. அடுத்தது வந்து என்னன்னாக்கா சோலார் செல்ஸ். சோலார் செல்ஸ். சோலார் செல்ஸ்னால் என்ன? சூரிய மின்கலன்கள். சூரிய மின்கலன்கள். சூரிய மின்கலங்கள். சோலார் செல்ஸ். சோலார் செல்ஸ் photovoltaic devices is made of silicon that converts sunlight directly into electricity. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சூரிய மின்கலங்கள், அதாவது ஃபோட்டோவோல்டாயிக் கருவிகள்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோவோல்டாயிக் கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதனம். இது வந்து ஃபோட்டோவோல்டாயிக் சாதனங்கள்னு சொல்கிறது. ஃபோட்டோவோல்டாயிக் சாதனங்கள்னு சொல்கிறது. இது சிலிக்கானால் உற்பத்தி செய்யப்பட்டு சூரிய ஒளியை மின்னாற்றலாக மாற்றும் திறன் கொண்டது. இதனால் உற்பத்தி செய்யப்பட்டது சிலிக்கானால் உற்பத்தி செய்யப்பட்டது. சூரிய ஆற்றலை என்ன பண்ணோம்? மின்னாற்றலாக மாற்றும். சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் திறன் கொண்டது. The sunlight, no harmful gases, burning and no waste are produced. These can be installed in remote and inaccessible areas where setting up of power plant is expensive. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சூரிய மின்கலங்கள் வந்து சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் மின் உற்பத்தி செய்யக்கூடியது. சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு மாசும் இருக்காது. இதிலிருந்து மாசு உண்டாகக்கூடிய எரிபொருளோ அல்லது ஆபத்தான வாயுக்களோ வந்து கழிவுப் பொருள்களோ வந்து எதுவும் வெளியேறாது. அடுத்து வந்து என்னென்னாக்கா இதை வந்து யார் வேணாலும் என்ன பண்ணலாம்? அணுக இயலாத மற்றும் தொலைதூர இடங்களிலும் பொருத்த முடியும். யாரும் வந்து அணுக இயலாத அல்லது தொலைதூர இடங்களிலும் பொருத்த முடியும். அப்போ இங்கே வந்து வேறு ஆற்றல் நிலையங்கள் பெரும் பொருள் செலவில் மட்டுமே அமைக்க இயலும். அப்போ ஆற்றல் நிலையங்களை வந்து என்ன பண்ண முடியும்? அதிக செலவு செய்து தான் அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அதிக செலவாகும் அந்த சூரிய மின்கலங்களை வந்து நம்ம தயார் பண்ணுவதற்கு இல்லைங்களா. அடுத்து யூசஸ் ஆஃப் சோலார் செல்ஸ்னால் என்ன? சூரிய மின்கலன்களின் பயன்கள். சூரிய மின்கலங்களினுடைய பயன்கள் என்னென்ன? சூரிய மின்கலங்களை எங்கெங்கே பயன்படுத்தப்படுது? இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஸ்ட்ரீட் லைட்டிங், தெரு விளக்குகள், டிராஃபிக் சிக்னல்ஸ் இல்லைங்களா, போக்குவரத்து விளக்குகள்,
டிராஃபிக் சிக்னல்ஸ்னு என்னது போக்குவரத்து விலகுகள். மற்றும் வாட்டர் பம்பிங் நீராற்றம், பேட்டரி சார்ஜிங் மின்கலன்களில் மீண்டும் ஆற்றலை நிரப்பவும் பயன்படுது சூரிய மின்கலங்கள் இல்லைங்களா. அடுத்து இட் இஸ் யூஸ்டு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அண்டு ஸ்பேஸ் ப்ராப்ஸ் அது செயற்கைக்கோள்கள் மற்றும் தொலைவெளி நுண்ணுணர்விகள் ஆகியவற்றில் வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து வந்து என்னென்னாக்க ரேடியோ அண்டு டிவி இங்கே ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டு, இதில் வந்து வாட்டர் பம்பிங், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. இப்போ ரேடியோ அண்டு டிவி இங்கே வந்து ஒளிபரப்புவதற்கு இது மின்கலங்கள் பயன்படுது. அடுத்து கால்குலேட்டரு, மின்னணு விளையாட்டு பொருள்கள், கை கடிகாரங்கள் இங்கெல்லாம் பயன்படுது. கால்குலேட்டரு, எலக்ட்ரிக் டாய்ஸ் மின்னணு பொம்மைகள் மற்றும் வாட்சஸ் கை கடிகாரங்கள் இதிலெல்லாம் வந்து என்ன பயன்படுது, சூரிய மின்கலங்கள் பயன்படுது. அடுத்து சோலார் பேனல் சூரிய மின்கல அடுக்குகள். சோலார் பேனல்னால் என்னது, சூரிய மின்கல அடுக்குகள். சூரிய மின்கல அடுக்குகள்ங்கிறது நம்ம மின்கலங்களை வந்து தொடர்ச்சியாக வைக்கிறோம் ஒன்று மீது ஒன்றாக. படத்தில் பாருங்கள், படத்தில் கொடுத்துருக்காங்களா, சூரிய மின்கலங்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தொடர் அடுக்காக வந்து அமைப்பதன் மூலம் வந்து சூரிய மின்கலங்கள் அடுக்குகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது மூலம் நம்ம மின் உற்பத்தியை வந்து செய்ய முடியும். மின்சாரம் அதனால் நமக்கு கிடைக்கும். அந்த மின்சாரத்தை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணலாம், நம்ம தேவையான வீட்டுக்கு உபயோகிக்கலாம். தேவையான அளவு வீட்டுக்கு உபயோகிக்கலாம். ஆனால் இது செய்கிறதுக்கு என்ன ஆகும்னா செலவாகும். வெரி எக்ஸ்பென்சிவ்னு சொல்கிறாங்க. வெரி எக்ஸ்பென்சிவ். அதுதான் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மெனி சோலார் செல்ஸ் சைடு பை சைடு கனெக்டட் டு ஈச் அதர் இஸ் கால்டு சோலார் பேனல். சரிங்களா. சோலார் பேனல்னால் என்னென்னு தெரியுதுங்களா. சோலார் பேனல்னாக்க நமக்கு 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. சோலார் செல்ஸ் சைடு பை சைடு கனெக்டட், பக்கமாக சைடு பை சைடு கனெக்டட் ஈச் அதர் கால்டு சோலார் பேனல் இல்லைங்களா. கெப்பாசிட்டி டு ப்ரொவைட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மச் இன்க்ரீஸ்டு இன் த சோலார் பேனல் பட் த ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இது உருவாக்குவதற்கு அதிக அளவு பொருள் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. போட்டுருக்காங்க பாருங்கள், ஒன்றா வச்சுருக்காங்களே பக்கத்தில். இதை சோலார் பேனல்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சோலார் பேனல். சரிங்களா. அடுத்து சோலார் குக்கர் சூரிய சமையற்கலன். இட் கன்சிஸ்ட் ஆன் இன்சுலேட்டட் மெட்டல் பாக்ஸ். இது வந்து ஒரு உலோகப்பெட்டி. உடன் பாக்ஸ் மற்றும் வந்து உடன் பாக்ஸ் இருக்குது, மரப்பெட்டி மற்றும் உலோகப்பெட்டி. விச் பெயிண்டட் ஃப்ரம் இன்சைடு த அப்சார்வ் மேக்ஸிமம் சோலார் ரேடியேஷன். பெரும்பாலும் அதிக அளவு என்ன ஆகுது, சூரிய ஒளியை, அதாவது கருமை நிற வண்ணம் வந்து பூசப்பட்ட காப்பிடப்பட்ட உலோகம் அல்லது மரத்தாலான பெட்டி இது. சரிங்களா. சூரிய சமையற்கலன்னு இதன் மேற்புறம் வந்து தடிமனான கண்ணாடி பொருத்தப்பட்டிருக்கு. மேற்புறம் வந்து என்ன எப்படி கண்ணாடி இருக்குங்களா, அதில் வந்து கண்ணாடி வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இப்போ சமதள ஆடி சூரிய ஒளி எதிரொலிப்பதாக அமைந்திருக்கு. சமதள ஆடி வந்து என்ன எப்படி சூரிய ஒளியை வந்து எதிரொலிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இப்போ சூரியன்லேருந்து பெறக்கூடிய கதிர்வீச்சு ஆற்றல் மூலம் உணவை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம சமைக்க முடியும், உணவு சமைக்க முடியும் இல்லைங்களா. அதுதான் சொல்கிறாங்க. இது சோலார் குக்கர். சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து என்னது, சோலார் குக்கர்னால் நம்ம சொல்லிட்டோம் என்னென்னு இல்லைங்களா. அது நம்ம வந்து அந்த சமதள அடியில் சூரிய ஒளியை பட்டு எதிரொலிக்க செய்வதன் மூலம் அதை ஹீட் பண்ணி நாம் வந்து என்ன பண்ண முடியும், சமைக்க முடியும். அதாவது ரிஃப்ளெக்டர், பிளான் மிரர்னால் சமதள ஆடி, பிளான் மிரர்னாக்கா சமதள ஆடி விச் அட்டாச்சு டு த பாக்ஸில் வந்து சமதள ஆடி வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபுட் இஸ் குக்டு பை எனர்ஜி ரேடியேட்டட் பை த சன். சூரிய ஆற்றலால் வந்து சமைக்கப்படுது இல்லைங்களா. அடுத்து சோலார் தெர்மல் பவர் பிளான்ட். சோலார் தெர்மல் பவர் பிளான்ட்னா என்ன, சூரிய ஒளி வெப்பாற்றல் நிலையங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா. அதுதான் சோலார் தெர்மல் பவர் பிளான்ட். அப்படின்னா என்னன்னு சொன்னால், சூரிய ஒளி வெப்பாற்றல் நிலையங்கள். சரிங்களா. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, இன் சோலார் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் மெனி சோலார் பேனல்ஸ். இங்கே வந்து என்னது, அதாவது நிறைய சூரிய மின்கல அடுக்குகள் இருக்குது. கான்சன்ட்ரேட் சன்ரைஸ் டு ஹீட் அப் வாட்டர் இன்டு ஸ்டீம். த ஸ்டீம் இஸ் யூஸ்டு டு ரன் த டர்பைன்ஸ் ப்ரொடக்ட் எலக்ட்ரிசிட்டி. இல்லைங்களா.
அதாவது வந்து என்னன்னாக்கா சூரிய ஒளி தகடுகள் வந்து மூலம் குவிக்கப்பட்ட சூரிய ஒளியின் மூலம் நீர் வெப்பப்படுத்தப்பட்டு நீராவியாக மாற்றி டர்பன்களை இயக்குவதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. டர்பைனை வந்து என்ன பண்ணுறோம், இயக்குறோம். டர்பைனை வந்து இயக்குறோம். அதன் மூலம் வந்து ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது. சரிங்களா? அடுத்து வந்து கெப்பாசிட்டி ஆஃப் 100 liters சோலார் ஹீட்டர் கேன் சேவ் அப் டு 1500 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பர் இயர். அதாவது 100 சூரிய வெப்ப சூடேற்றிகள் மூலம் ஒரு ஆண்டுக்கு 1500 யூனிட் மின்சாரத்தை வந்து சேமிக்க முடியுங்கிறாங்க. 1500 யூனிட் வந்து என்ன பண்ண முடியும் பர் இயர், ஒரு ஆண்டுக்கு 1500 யூனிட் மின்சாரத்தை வந்து என்ன பண்ண முடியும், சேமிக்க முடியும். மொத்தம் எத்தனை தேவை, 100 சூரிய வெப்ப சூடேற்றிகள் தேவை. இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, அதுக்காக நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து என்னென்னாக்கா அட்வான்டேஜ் ஆஃப் சோலார் எனர்ஜி, சூரிய ஆற்றலின் நன்மைகள். சூரிய ஆற்றலின் நன்மைகள், இட் இஸ் அவைலபிள் இன் அபண்டன்ஸ் இன் அவர் கண்ட்ரி, இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். பெருமளவில் வந்து விலை இல்லாமலும் இது கிடைக்கக்கூடியது, விலை இல்லாமல் கிடைக்கக்கூடியது. அடுத்து வந்து இட் இஸ் ரினியூவபிள் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி, இது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம். இது வந்து என்னது, புதுப்பிக்கத்தக்க ரினியூவல் சோர்சஸ், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம். அடுத்து வந்து என்னென்னாக்கா இது கேன் பி யூஸ்டு ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஹீட்டு, இது வெப்பமூட்டியாகவும் மின்னாற்றலை உற்பத்தி செய்யவும் பயன்படுது. அடுத்து வந்து இட் டஸ் நாட் கேஸ் பொல்யூஷன், இது வந்து மாசு ஏற்படுத்தாது, மாசு வந்து உண்டாக்காது. அடுத்து வந்து பயோகேஸ். அடுத்து வந்து பயோகேஸ்னால் என்னது, உயிரி வாயு. பயோகேஸ்னால் என்னது, உயிரி வாயு. உயிரி வாயுன்னா பயோகேஸ் இஸ் த மிக்சர் ஆஃப் மீத்தேன் 75%. என்னது, மீத்தேன் வந்து எவ்வளோ இருக்குது, 75%. ஹைட்ரஜன் சல்ஃபைடு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன், இட் இஸ் ப்ரொடியூஸ்டு த டீகம்போசிஷன் ஆஃப் அனிமல் வேஸ்ட், விலங்குகளுடைய கழிவுகள்லேருந்து. உயிரி வாயுன்னா என்ன, பயோகேஸ்னால் என்ன, உயிரி வாயுன்னு சொல்லியிருக்கோம். உயிரி வாயுங்கிறது மீத்தேன் 75%, ஹைட்ரஜன் சல்ஃபைடு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் சேர்ந்த கலவை. இந்த வாயு வந்து விலங்குகள் மற்றும் தாவரங்களினுடைய கழிவுகள் காற்றில்லா சூழ்நிலையில் மட்கும்போது சிதைவடையும் போது உருவாகுது. டீகம்போசிஷன் அனிமல் வேஸ்ட், விலங்குகளுடைய கழிவுகள் காற்றில்லாத சூழ்நிலையில் வந்து உருவாகுது. காற்றில்லாத சூழ்நிலையில் வந்து இது உருவாகுது, இந்த வாயுக்கள் உருவாகுது. இதுதான் நம்ம உயிரி வாயு, பயோகேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து கோபர் கேஸ் அப்படிங்கிறது, கோபர்னா ஹிந்தி. சரிங்களா? கோபர்னா ஹிந்தி, மாட்டு சாணம் என்று அழைக்கப்படுகிறது. இது நம்ம வந்து என்னென்னு சொல்லலாம், மாட்டு சாணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கவுடங் அப்படின்னு நம்ம சொல்லலாம், மாட்டு சாணம் அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லலாம். இந்த பயோகேஸினுடைய இது உயிரி வாயுனுடைய பயன்கள் என்ன, அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபியூல், அதாவது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம், எரிபொருளாக வந்து பயன்படுத்தலாம். அடுத்து வந்து மோட்டார் அண்ட் பம்ப்ஸ் செட்டு. அடுத்து வந்து நீரேற்ற பயன்படும் எந்திரங்களாகவும் மோட்டார் வாகனங்களை இயக்குவதற்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து என்னது, இட் இஸ் யூஸ்டு ஜெனரேட்டிவ் எலக்ட்ரிசிட்டி, மின்சார உற்பத்திக்கு பயன்படுது. அடுத்தது வந்து என்னென்னாக்கா அட்வான்டேஜ் ஆஃப் பயோகேஸ்னால் என்ன, உயிரி வாயுனுடைய மேன்மைகள் என்னென்ன, உயிரி வாயுனுடைய மேன்மைகள் என்ன. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ், இட் பர்ன்ஸ் வித்தவுட் ஸ்மோக் அண்டு தேர்ஃபோர் கேஸ் லெஸ் பொல்யூஷன். இது எரியும் பொழுது வந்து புகையை வெளியிடுறது கிடையாது, குறைந்த அளவு மாசினை உண்டாக்கும். எரியும் பொழுது என்ன ஆகாது, இது வந்து குறைந்த அளவு மாசை உண்டாக்கும். எரியும் பொழுது வித்தவுட் ஸ்மோக், புகையை வந்து வெளியிடாது. ஆன் எக்ஸலண்ட் வே டு கெட் ரிட் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்ட் லைக் பயோ வேஸ்ட் அண்டு சேவேஜ் மெட்டீரியல். அதாவது உயிரி கழிவுகள் மற்றும் கழிவுப்பொருள்கள் போன்ற கழிவுப்பொருளை சிதைவடை செய்வதற்கு மிக சிறந்த வழி இது. அடுத்து வந்து என்னென்னாக்கா லெஃப்ட் ஓவர் ஸ்லரி இஸ் குட் மேனர் ரிச் இன் நைட்ரஜன் அண்டு பாஸ்பரஸ். அதாவது படியக்கூடிய கழிவுகளில் பாஸ்பரஸ் மற்றும் நைட்ரஜன் அளவு மிகுந்திருக்கிறதுனால அதனை வந்து சிறந்த உரமாக நாம் வந்து பயன்படுத்தலாம். சரிங்களா? அடுத்தது இட் இஸ் சேஃப் கன்வீனியன்ட் டு யூஸ், இதை வந்து பயன்படுத்துவதற்கு நமக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது வந்து என்னென்னாக்கா இட் கேன் ரெடியூஸ் த அமௌண்ட் ஆஃப் greenhouse gas emitted. பசுமை இல்ல வாயுக்கள் வெளியேறும் அளவை வந்து பெருமளவில் குறைக்குது. என்ன பண்ணுது, குறைக்குது இல்லைங்களா, பெருமளவில் குறைக்குது. அடுத்து வந்து ஷேல் வாயு. நம்ம இதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். சரிங்களா?
நீங்கள் இது வந்து நான் அப்டேட் செய்வது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.